அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் செம்ம க்யூட்டாக அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்வீட்டை இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு வாட்டர்மெலன் மாதிரியே இருக்குல்ல, பட் இது வாட்டர்மெலன் இல்லை, வாட்டர்மெலன் மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்வீட் தான் இது. இதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நேச்சுரல் கலரை வச்சு நான் சூப்பராக இதை பண்ணியிருக்கேன். இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமோ இல்லை, ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட்டை நம்ம பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, அதாவது இது கிராம் வைஸில் பார்த்தா ஒரு கரெக்டாக 100 கிராம் இருக்குது. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போயுமே நீங்கள் முந்திரி பருப்பு வாங்கும்போது இந்த மாதிரி உடச்சி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் பூச்சி புழு அந்த மாதிரி இருக்கலாம். எப்போயுமே உடச்சி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த முந்திரி பருப்பை அரைக்கும் போது ஒரே ஃபோர்ஸில் அரைச்சி எடுத்துடாதீங்க, அப்புறம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. இந்த மாதிரி நம்ம பவுடர் ஃபார்முக்கு நம்மளுக்கு வரும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு அரை கப் அளவுக்கு பால் போடுறேன். இதை வந்து ஒரு பாயில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி பால் கொதிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த முந்திரி பவுட்ரு, அது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. ஒன்று இல்லை 2 நிமிஷம் கழிச்சிட்டு பால் பவுட்ரு ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பால் பவுட்ரு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுட்ரு பண்ண சுகரை ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் போட்டிருக்க இந்த சுகர் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. சுகர் போட்ட உடனே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க, கரெக்டாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஃப்ளேவருக்காக தான் நான் இதை சேர்க்குறேன். ஏலக்காய் பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான். அது போடாமையே இந்த ஸ்வீட் வந்து நல்லா தான் இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. ஆனால் இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வரும்போது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா நெய், அதை நல்லா பிரிஞ்சு சைடில் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது. அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி அது. அதுக்கு மேலே குக் பண்ண தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ஆற டைமில் நம்ம இன்னொன்று இங்கே ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னா, ஒரு பேனில் வந்து நான் கருப்பு எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு சும்மா ஜஸ்ட்டு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எள்ளை எதுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறோன்னா, நீங்கள் அந்த வாட்டர்மெலன் அந்த தர்பூசணி பழத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதை வந்து அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த கருப்பு எள்ளை சேர்க்குறோம். இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும். ரெடி பண்ணி வச்சதை நான் ஒரு பிளேட்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்ட பிறகு நான் 3ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பார்ட்டு வந்து ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 1 மட்டும் கொஞ்சம் அதிக அமௌண்ட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக 2 பார்ட் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் 1 எடுத்து அதில் கொஞ்சமாக எள்ளு, இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல எள்ளு, அதை நான் கொஞ்சம் சேர்க்குறேன். கூடவே இதுக்கு கலர் கொடுக்கறதுக்காக ரெட் ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன். இந்த ரெட் ஃபுட் கலர் வந்து நான் வீட்லேயே பண்ணது தான். இது நேச்சுரலாகவே வீட்டில் ஃபுட் கலர் ஜெல் எப்படி பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெட் கலர் பால்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்ன பாட் இருந்துச்சு பார்த்தீங்களா, கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு வந்து எந்த கலரும் தேவையில்லை. ஜஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ரெட் கலர் பால் எந்த அளவுக்கு பிடிச்சோமோ அதே ஷேப்பில் இதையும் நல்லா ரவுண்ட் பண்ணி பால் மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கலாம். என்ன கலர்னால் க்ரீன் கலர் தான் கொடுக்குறேன். இந்த க்ரீன் கலர் போட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த க்ரீன் கலரும் நான் வீட்டிலேயே பண்ண ஃபுட் கலர் ஜெல் தான். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் பெரிய ஷேப்பு, இந்த ரெட்டும் ஒயிட்டும் நம்ம பண்ணலாம், அதை விட பெரிய ஷேப் இந்த ஷேப்பில் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாக பண்ணி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. எனக்கு வந்து கரெக்டாக 7 பால்ஸ் கிடச்சிச்சு. ஸோ 7 வாட்டர்மெலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒயிட் பால், அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு பாலை எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது நடுவில் வந்து இந்த ரெட் கலர் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிடுங்க. அந்த ரெட் கலரே தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க.
நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இது மாதிரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஒயிட் அண்டு ரெட்டு, அதையும் இது நடுவில் போட்டு இது மாதிரி ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுருங்க. உள்ளே இருக்க அந்த ஒயிட் தெரியக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி க்ரீன் பாலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா ஒரு 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இதை. இப்போ 1 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஷார்ப்பாக கத்தி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு. அதை வச்சு ஃபஸ்ட்டு 2ஆக டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணதை மறுபடியும் 2ஆக டிவைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதுக்கு வாட்டர் மெலன் நம்ம கட் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம அந்த எள்ளு போட்டோம் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே அந்த வாட்டர் மெலன் மேலெலாம் அந்த சீடு இருக்கும் பாருங்க, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் இந்த எள்ளை இதில் ஆட் பண்ணுது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வாட்டர் மெலன் ஸ்வீட் ரெடி. இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இதில் நான் ஹோம்மேட் கலர் ஜெல் யூஸ் பண்ணதால் கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காது, கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். இதுவே ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். பட் அது வந்து ஹெல்த்துக்கு வந்து அந்தளவுக்கு நல்லது இல்லைல்ல. ஸோ அதனால தான் நான் வீட்டிலேயே செஞ்ச ஃபுட் கலர் ஜெல் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை பண்ணியிருக்கேன். ஸோ பயப்படாமல் இதை சாப்பிட்லாம். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டே பிடிக்காதவங்க கூட இதை எடுத்துன்னு போய் கொடுங்க, கண்டிப்பாக இது ஒரு பீஸாவது எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இது இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.